நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் இனி நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்று மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு சித்திரை மாதம் 22ஆம் நாள் திங்கட்கிழமை 5/5/2025 பகல் 1:08 வரைக்கும் அஷ்டமி திதி, பிறகு நவமி திதி வருகிறது. மாலை 6:57 வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரம், பிறகு மக நட்சத்திரம் வருகிறது. இன்று ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்று தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம நாள். வாரசோலை கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு. பரிகாரம் தயிர். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். கலத்திரக்காரனாகிய சுக்கிரனை ஆட்சி வீடாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது பெரிய சாதனைகளை செய்யப் போகிறீர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக பெருத்த சாதனைகள் கண்டிப்பாக நடக்கும். என்று குடும்பத்தில் சுப விரயங்கள் இருக்கும். தொழில்துறை வளர்ச்சியில் தாமதம் ஏற்பட்டாலும் நிச்சய வளர்ச்சி உண்டு. உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் செய்யப்படுவார்கள். வேலை பளு அதிகரிக்கும். தொழில்துறையில் எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். சில நேரங்களில் உங்கள் தசாபுத்தி சிறப்பாக இல்லை என்று சொன்னால் நஷ்டமும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழில் விஸ்தீகரிப்பு, அதாவது தொழிலை இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணலாம், இல்லை தொழிலை எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். அதில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மேலும் தொழிலில் மாற்றம் கூட செய்து கொள்ளலாம் விருப்பம் இருந்தால். இந்த தொழில் வேண்டாங்க, வேறு தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன கோளாறுகள் ஏற்பட்டாலும் உடனடியாக அதற்கு தீர்வுகள் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். மாணவர்கள் நன்கு கருத்தூன்றி படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தொழில்துறையில் செலவினங்கள் குறையும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். புதிய முயற்சிகள் இன்று பலனளிக்கப் போகிறது. தக்க சமயத்தில் நண்பர்கள், உறவினர்கள் ஓடி வந்து உதவி புரிவார்கள். கருவுற்ற பெண்கள் பிரயாணங்களை தவிர்ப்பது இன்று நல்லது. ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது மிக மிக சிறப்பு. மற்றபடி பார்க்கும் பொழுது இன்று 3ஆம் இடத்தில் சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது. முயற்சி ஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருப்பது மிக மிக சிறப்பு. 2க்கும் 5க்கும் உடைய புதனுடைய சாரம் பெற்றிருக்கிறார். எடுத்த காரியங்கள் கண்ணும் கருத்துமாக முடித்து